என் ரத்தமாகிய என் உயிருக்கும் உணர்வுக்கும் மேலான என்னுடைய தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த இந்த நேர வந்தனங்கள். நான் கொக்கிக்குமார். தம்பி, நான் தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சு 2வது நாள்லயே நான் ஆரம்ப விஷயத்த மட்டும் இல்ல, என்னுடைய குடும்பையே ஆணிவேர அக்குவேரா நேரம் தோண்டி எடுத்திருப்பாங்க தம்பி இந்த இந்திய இலங்கை புலனாய்வுத்துறை. இருந்தாலும் நான் ஏன் தெரியுமா முகத்தை மூடிக்கொண்டு கதைக்கிறேன்? பயமெல்லாம் இல்ல தம்பி, பயமெல்லாம் இல்ல, கவலை. அவங்க நினைச்சு இல்ல, உங்களை போன்ற ஒரு சில நினைச்சுதான் தம்பி. அவன் சின்ன வயசுல இருந்து எங்க கூட இருக்கிறவன், காட்டி கொடுத்துருக்க மாட்டான். இது வரைக்கும் காட்டி கொடுத்தவங்க எல்லாருமே கூட இருந்தவங்க தான். தமிழ் இனத்துக்கான இவ்வளவு அரசியல் ரீதியான தீர்வுகளையும் கோட்பாடுகளையும் இவ்வளவு முன்வைக்கிறனே, இவ்வளவு கருத்துக்களை சொல்லனே, இவ்வளவு மறைக்கப்பட்ட வழங்கெடுக்கப்பட்ட வரலாறோட முன்னுக்கு தூக்கி கொண்டது போடுறனே, அதுவும் கூட கண்ணுக்கும் காதுக்கும் தெரியல, கேட்கல. இப்ப கொக்கிக்குமார் முகத்தை மூடிக்கொண்டு கரைக்கிறேன். இப்ப நிறைய பேர் இங்க வயிற்று குத்தா இருக்கு. இப்ப நான் முகத்தை காட்டி கரைக்கிறேன்னு வைங்களேன், உடனே உங்களை போன்ற ஒரு சில என்ன செய்யணும்னு சொன்னா, நான் யாழ்ப்பாணத்துல இந்த இடம்ன்ற தேடி கண்டுபிடிச்சு ஒன்று பிரதேசவாதம் பேசும் தம்பி இந்த சமுதாயம். சரி, அதுவும் இல்லைன்னு சொன்னால் நான் என்ன சாதி என்ற தேடி கண்டுபிடிச்சு சாதியவாதம் பேசும் தம்பி இந்த சமுதாயம். சரி, அதையும் தாண்டி நான் முகத்தை காட்டி காச்சா நான் என்ன மதம் என்ற தேடி கண்டறிஞ்சு இவன் இந்த மதம் அதான் இவன் இப்படி கதைக்கிறாண்டு கேவலமா மதவாதம் பேசும் தம்பி இந்த சமுதாயம். சரி, இதையும் தாண்டி நான் நாளைக்கு முகத்தை காட்டி காய்ச்சா நீ இவ்வளவு கரைக்கிறியே 7 மண்டா இலைக்கு வந்து காய்ச்சி பாரான்னு சொல்லு. சரி, நீ நாட்டுக்கு போய் காய்ச்சி பார். ஏய், சும்மா இருக்க எங்க இளங்க மக்களை ஒற்றுமையை குலைக்க பாக்குறியா? இவ்வளவு கரைக்கிறியே, நீ துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் சொல்றோம், நீ துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போய் ராணுவத்துல போய் சண்டை பிடிச்சி இழுத்து எடுத்துக்கூறா என்று கட்டாயம் சொல்லிக்கணும் தம்பி. ஆகவே ஒட்டு மொத்தத்துல வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஏசும் உலகம் ஐயாது. சரி, இதையெல்லாம் கடந்து நான் என்னுடைய முகத்தை காட்டி கரைக்கிறேன் வைங்கோவன், எனக்கு என்ன கிடைக்க போகுது? இதால எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன 4-5 பேர் பார்த்து சொல்லுவான், ஆஹா அந்த இவர் தானே அந்த சமூக வலைத்தளம் கூட அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய தம்பி என்று 4-5 பேர் பார்த்து சொல்லுவான். ஒரு பெயர், ஒரு புகழ் கிடைக்க போகுது. இல்லங்களா, தமிழ் தேசியம் பேசினாதான் எங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் சொன்னா அப்படி மானங்கட்ட பேரும் புகழுமே எங்களுக்கு வேணாமுங்கிறோம். ஐயா ராசா, பேருக்காகவும் புகழுக்காகவும் அரசியல் பேச வந்தவில்லடா நான். எமது தேவையெல்லாம் எமது தமிழ் நேரத்தினுடைய எதிர்காலத்தின் அடிப்படை அரசியல் சமுதாய புரட்சி மாற்றங்கள். 10 நாளைக்கு முன்னுக்கு வரைக்கும் இதே தமிழ் சமுதாயத்துல தோட்ட காட்டுற ஒரு சொல்லையே இந்த சமுதாயம் விழிசொல்லா பார்த்தது. நாங்கள் வந்தோம், ஒரு விளக்கத்தை கொடுத்தோம், மக்கள் விழிப்புற்று எழுந்தார்கள். இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தாங்களும் தோட்டக்கற்றர்கள் தாண்டா என்று சொல்லிக்கொண்டு மார்தட்டி கொண்டு தெரிகின்றார்கள். காரணம் யாரு? இதுபோல 100 புரட்சிகள் உருவாக வேண்டும். சாதி ஒழிய வேண்டும், மதவாதம் இருக்கக்கூடாது, பிரேசவாதம் இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த உலக தமிழர்களே ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். இதெல்லாம் எப்படி சாதாரண ஒரு சமூக விளக்கங்களை நாங்கள் பேசுற பேச்சினால இதெல்லாம் சாத்தியமாக முடியுமா? விடுதலை புலிகளின் துப்பாக்கியிலிருந்து வரும் தோட்டாக்களுடைய வலிமையை விட ஒரு தமிழ் தேசியவாதியின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பேச்சினுடைய வலிமை தமிழ் மக்களை மாற்றத்துக்கு உள்ளாகும் என்று நான் சொல்லல தம்பி. நமது தலைவர் பிரபாரம் சொல்லி போட்டு போனது. என்ன காட்டுக்கு வந்து கண்ணாடியும் போட்டுக்கொண்டு வேலை வட்டி ஒன்று இல்லாம என்ன கத்தி கொண்டு நினைக்கிறீங்களா? இந்த டிக்டாக்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல மட்டும் இல்ல, இந்த எங்களுடைய ஓயாத அலைகள் என்ற குழுவினரை நாங்கள் இங்க பிரான்ஸ்ல உள்ள இந்த மேரி என்று சொல்றது, மேரி என்றா மாநகர சபை, இந்த மேரியில போய் பதிஞ்சு நாங்கள் ஒரு சட்டபூர்வமான ஒரு அமைப்பாக உருவெடுத்து 2 மாதம் ஆகின்றது. இதற்கென்று நாங்கள் பிரிம்பா கொம்தாபல் வச்சு லுவா எழுதி கபிஸ் எல்லாம் எடுத்து அங்கால ஒரு இணையதளம் உருவாக்கி கொண்டிருக்கோம். எங்களுக்குரிய ஒரு வெப்சைட். இதே நாங்கள் ஈழத்திலையும் பதிஞ்சிருக்கிறோம் மாநகர சபையில. அங்கேயும் நாங்கள் ஒரு சட்டபூர்வமான அமைப்பாக உருவெடுத்து 2 கிழமை ஆகுது தம்பி. நாட்டுல என்ன சிச்சுவேஷன், இந்த பேர்ல நீங்கள் ரன் பண்ணலான்னு சொல்ல இப்ப வேற பேர்ல அமைஞ்சு அங்கால சேர்த்து நாங்கள் போய் கொண்டிருக்கு. ஐயா ராசாக்களா, ஈழத்துல மழைநீர் சேமிப்பு திட்டம், கடல் நீரை நன்னீராக சுத்திகரிச்சு குடிநீராக வழங்கக்கூடிய திட்டம் தலைவர் வந்து ஒரே வருஷத்துல 15 லட்சம் பனைகளை நட்டு போட்டு போனாரு. நாங்கள் எங்களால் அந்த அளவு இப்போதைக்கு முடியாட்டியும் கூட ஒரு வருஷத்துல ஒரு 1 லட்சம் பனைமதி நடகை திட்டம், அங்கால மாசுபடுத்தப்பட்ட ஏரிகள், குளங்கள், ஆறுகளை சுத்திகரிப்பு திட்டம், அங்கால புதிய புதிய அணைகளை கட்டக்கூடிய திட்டம், புதிய இயற்கை சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அதில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய திட்டம், மீன் வளர்ப்பு திட்டம் என்று இதுவரைக்கும் எங்களுடைய ஓயாதலைகள் அமைப்பு சார்பாக இதுவரைக்கும் 37 திட்டங்களை நாங்கள் வரைபோட வச்சிருக்கிறோம். என்ன வேலை இல்லாம இதுல வந்து காய்ச்சி கொண்டு நினைக்கிறீங்களா? ஐயா ராசாக்களா, நாங்கள் சின்ன படையங்கள் தான். ஆனால் நமது தமிழ் இனம் 200 வருஷத்துக்கு பின்பு எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதி சொன்னதே போல, ஐயா அப்துல் கலாம் சொன்னதே போல எதிர்காலத்தில் கனவு காணக்கூடிய இளைஞர்கள் நாங்கள். அந்த 37 எதிர்கால திட்டங்கள்ல 6 திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துறதுக்கு அங்கு உள்ள மாநகர சபைக்கு போய் ஓஜிட்ட போய் சைனும் வேண்டியாச்சு. உலகின் தலை சிறந்த சொல் செயல் என்பதை போல நாங்கள் எல்லாத்தையும் இதுல சொல்ல விரும்பியல, செயல்ல காட்டுறோம். ஓயாத அலைகள் .org என்று சொல்லி எங்களுக்கான ஒரு இணையதள பக்கம் வெப்சைட் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நாட்டில இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எங்களுக்கு தேவையும் இல்லை, அதெல்லாம் இனி இருக்க விட மாட்டேன். எங்களுக்கு தேவையெல்லாம் நீ தமிழனா எழுந்த மோடுவா.
எமது ஓயாத அலைகள் ஈழ தமிழ் மக்களுக்கானது மட்டுமல்ல, இது உலக தமிழ் மக்களுக்கான ஒரு பேரமைப்பு. எமது குழு சார்பாக ஒரு அடையாள அட்டை ஒன்று உங்களுக்கும் வழங்கப்படும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஒரு நாளைக்கு 10-15 கோல் பலவித அச்சுறுத்தல்றா யாருக்கு? நமக்கு. ஆறு நினைக்கிறீங்க? சிங்களவனோ மாற்றி இயக்கமோ இல்ல, அல்லாட்டி உலகத்தில் உள்ள வேறு இனத்தவரோ அல்ல, இதே ஒரு சில தமிழர்கள் தான். சார் தமிழன் தான், வேற யாரு? இந்த நண்டு கதை தெரியுமா உங்களுக்கு? நம்ம நாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த நண்டுகளை ஒரு செட்டுக்குள்ள போட்டா அதுல வெளியே வந்து ட்ரை பண்ணும். பின்னாலே இருக்கிற நண்டு வெளியே வரணும்னு மேலே இருக்கிற நண்டை இழுத்து பிடிச்சி கீழே தள்ளி மறுபடியும் சட்டுக்குள்ளேயே போட்டுடும். இப்படியே ட்ரை பண்ணி எந்த நண்டு வெளியே வராது. அந்த மாதிரிதான் நம்ம ஆளுங்க, நம்மளை வளரவே விட மாட்டாங்க. மிரண்டு போயிட்டோம், பயந்துட்டோம். ஐயோ அப்பாப்பா. தம்பி, எங்களை போல ஆக சிறந்த நல்லவங்களையும் நீங்க பார்க்க முடியாது, எங்களை போல கீழ்த்தரமான மானங்கட்ட பயல்களையும் நீங்க பார்க்க முடியாது. இப்ப இங்க உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் எங்களை போல இளம் பிள்ளைகள் தமிழ் தேசியம் பேசக்கூடாதான். ஒன்றே ஒன்று சொல்றேன், நீ என்னவும் செய், நீ யார்கிட்டையும் போ, எவன்டையும் போ, நீ எங்கேயும் போ, நீ தலகளா தண்ணி குடிச்சா கூட நீங்க ஒன்னும் செய்ய முடியாது. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நாங்கள் தாண்டி நாங்கள் பாய்ந்து செல்லுமே ஒழிய ஒருபோதும் நாங்கள் பயந்து செல்ல மாட்டோம். உங்களை போல ஆக்கள் எங்களை இன்னும் எதிர்க்கத்தான் நாங்கள் இன்னுமாக வளர்ந்து கொண்டு போவோமே ஒழிய ஒருபோதும் நாங்கள் துவண்டு கொண்டு போவோம். இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத ஒரு சில தமிழின துரோகிகள், மாற்று இயக்கங்கள், மதவரியர்கள், சாதி வரியர்கள், அந்நிய கைக்கூலிகள், உங்க எல்லாருக்கும் ஒரு இலகுவான வழி சொல்றேன். அப்படின்னு சொன்னா, இந்த நல்ல சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும் உங்களோட ஏரியாஸ்ல, அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ள போங்க, நல்ல பினாயில்ஸ் இருக்கும், இந்த மேல செல்லக்கூட கழுவுற அந்த பினாயில், அதை குடிச்சிட்டு நீங்களாவே செத்து போயிருங்க. ஏண்டா இந்த தமிழருக்கு எப்பவும் அடிமையா இருக்கணுமா? அவங்க முன்னுக்கு வரவே கூடாதா? அதுல எவனாவது முன்னுக்கு வந்துட்டா, நல்ல பவர்ல இருந்துட்டா, கோடு சூட்டு போட்டா, உங்க முன்னால கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது. நான் ஒண்ணும் இல்லாத வந்தா திரும்பி போனா மரம் வெட்டுவேன், பழம் பறிப்பேன், மாடு உழைக்கிறேன். நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட்டு போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. அது உங்களால பொறுத்துக்க முடியலன்னா சாவுடா. ஆகவே சமூக வலைத்தளம் என்பது ஒரு ஊடகம் அல்ல, அது ஒரு ஆயுதம். அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். லெனின் சொல்றான் பாருங்க, போராட்ட வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆயுதங்களே இந்த புத்தகங்கள் தான். மாவீரன் அலெக்சாண்டர் சொல்றாரு பாருங்க, உலகத்தில் 1000 புத்தகங்கள் வாசித்தவன் எவனாவது இருந்தால் அவனை காட்டுங்கள், அவன் தான் என்னுடைய குரு என்றான். ஆகவே இதுக்கு பிறகும் யாராவது இவர் முகத்தை காட்டுறாரு, இல்ல இவருக்கு பயம், இவர் பிரிவினவாதி, இவர் தமிழ் தேசியம் பேசுறாரு, இவர் தமிழ் தேசிய தீவிரவாதி என்று யாராவது சொல்லுவீங்களா இருந்தா சரி, நீங்களாவே சொல்லிக்கிட்டு இருங்க. நாங்கள் அதை திரும்பி கூட பார்க்க போறதில்லை, துளி கூட கவலைப்பட போறதில்லை. காரணம், விமர்சனத்தை தாங்காதவன் விரும்பியதை அடைய முடியாது, அவமானத்தை தாண்டாதவன் ஆசைப்பட்டதை அடைய முடியாது. இங்க நாங்க எதை பார்த்து நாங்க இங்க அஞ்ச போறது இல்ல. காரணம், நாங்க பார்க்க கூடாதெல்லாம் சின்ன வயசுலயே பார்த்துட்டோம். எதுக்கு பயப்படணும்னு சொல்லு? என்ன சாவுக்கா? சாவு வரும்போது நான் இருக்க போறது இல்ல, நாங்க இருக்கும்போது சாவு வரப்போறல, அப்புறம் என்னத்துக்கு பயப்படணும்? ஐயா ராஷாக்களா, என்றைக்கு இருந்தாலும் நாங்கள் சாவுதான். இதே நம்ம இனத்துக்காக செத்து போனா இதை விட வேற சந்தோஷம் என்னையா இருக்கு? கொக்கிக்குமார் அது செஞ்சாரு, கொக்கிக்குமார் இது செஞ்சாருன்னு சொல்லலாம். நீ என்ன பார்த்து இனவாதி கண்டலாம், மதவாதி கண்டலாம், என்ன பார்த்து தேசிய ஒருமைப்பாட்டை குழப்பறாருண்டலாம், நீ என்ன பார்த்து தீவிரவாதி என்று கூட சொல்லலாம், நீ என்ன பற்றி என்னவோ சொல்லலாம், நீ என்ன பற்றி 1000 விமர்சனங்களை முன்வைக்கலாம். ஆனால் நான் பேசக்கூடிய வரலாறுகளையும், நான் முன்வைக்கின்ற கொள்கை, கோட்பாடு, தத்துவங்களையும் உன்னால பார்த்து விட்டு சாதாரணமா கடந்து போயிட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நான் உனக்காகவும் சேர்த்துத்தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். நீயும் இதுக்குள்ள வந்துதான் ஆகணும். இதுக்கு பிறகும் யாராவது ஒரு சில தமிழின துரோகிகள், சாதி வரியர்கள், மத வரியர்கள், ஒரு சில அந்நிய கைக்கூலிகள், நீங்கள் யாராவது முகமூடியை கலட்டி முகத்தை காட்டுங்க, கமக்கட்டு முடியை காட்டுங்க ஏதாவது கேட்பீங்களா இருந்தா, முதல்ல நீங்கள் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு பிறகு நான் இந்த முகத்தை காட்டுவோமா வேணாமான்ற பத்தி நான் யோசிக்கிறேன். ஆகவே வெகு விரைவில் நீங்களும் நம்மோடு இணைந்து பயணிக்க தயாராகுங்கள். உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது ஓயாதர்கள் சார்பாக கொக்கிக்குமார், எங்களுடைய உடல் மண்ணுக்கு, தமிழுக்கு மற்றும் தமிழ் புரிகளுக்கு, இன்னுமாக சாதி ஒழிப்புக்கு மற்றும் பெண்ணிய விடுதலைக்கு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்ரா. நன்றி.